வெல்கம் டு பட்ஜெட் டீ. ஸோ இன்றைக்கி நம்ம டி நகரில் இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். வழக்கம் போல் சரணை பிக் பண்ண பார்த்தா அவன் கடைசி வரைக்கும் வரல. அதனால் நானும் பிரேமும் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். லொக்கேஷன் ரீச் ஆனதும் அங்கே பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அடிச்சு பிடிச்சுன்னு உள்ளே போயிட்டு அந்த கடையில் இருக்கிற புணுகுலுன்னு சொல்லி ஒன்று ஃபேமஸாக இருந்துச்சு. அதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணுற கேப்பில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரேம் எல்லாத்தையும் ஒன்று கவர் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஆர்டர் பண்ணது வந்த உடனே நாங்களும் கடைன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்லான்ற ஒரு ஆர்வத்தில் இருந்து நான் ஒன்று எடுத்து வாயில் வச்சதும் எனக்கு டேஸ்ட்டு அவ்வளோ பிடிக்கவே இல்லை. சரி, இந்த ஸ்பாட்டை சொன்னவனுக்கும் ஒரு பீஸ் கொடுக்கலாம்னு சொல்லி அவனுக்கும் கொடுத்து அவனும் டேஸ்ட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டான். அடுத்ததான் நாங்கள் மிளகா பஜ்ஜி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மிளகா பஜ்ஜி நார்மலாக டீ கடையில் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த கடையில் டேஸ்ட் அவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அதை சாப்பிட்டதும் எனக்கும் டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. சரி, பிரேமுக்கு ஒன்று கொடுக்குமேன்னு சொல்லி அவனுக்கு ஒன்று கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டு ரியாக்ஷன் எல்லாமே மாற்றிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கான். என்னடாச்சுன்னு கேட்டால் சைலண்ட்டாக இருக்கான். சரி, அதுக்கப்புறம் பாதாம் பால் ஒன்று வாங்கினான். அதை வாங்கி குடித்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் மனசு திருப்தி ஆச்சு. ஸோ இந்த கடையோட ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கடைசியாக சரணும் வந்துட்டான். ஸோ நாங்கள் வாங்கின பாதாம் பால் அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.